வெல்கம் டு தமிழ்மதி டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழ் மாதிரி வினாத்தாள் தேர்வு பார்க்க போகிறோம். மொத்தம் 120 கொஷின்ஸ் எடுத்திருக்கோம். இந்த 120 கொஷின்ஸும் பார்த்தீங்கன்னா 2000ஆவது வருஷத்தில் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கொஷின்ஸ் தான். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பொறுத்துக. இடர். இடர் அப்படின்னா துன்பம் அப்படின்னு நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எழில் அப்படின்னா அழகு. அப்போது ஏ ஃபஸ்ட்டுக்கு பி வரணும். அப்போ ஆன்சர் ஆ அப்படிங்கிறது. இடர் துன்பம், ஒல்க உயர, எழில் அழகு, சீர் பெருமை. இதுதான் ஆன்சர். வினா 2 பொறுத்துக. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ தொன்மை அப்படின்னா பழமை. இது ஈஸியாக நமக்கு தெரியும். கிளைஞர் அப்படின்னா உறவினர். அப்போ பார்த்தீங்கன்னா 4க்கு ஏ வரணும். அப்போ இதுதான் ஆ தான் ஆன்சர். பெற்றம் பசு, சிவிகை பல்லக்கு, கிளைஞர் உறவினர், தொன்மை பழமை. நெக்ஸ்ட் வினா 3 பொறுத்துக. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆப்ஷன் ஈஸியாக சொல்கிறது பரி அப்படின்னா குதிரை. அப்போ 4 பார்த்தீங்கன்னா சி வரணும். அப்போ ஆ தான் ஆன்சர். நான். நான் அப்படின்னா அம்பு, கரி யானை, செரு போர், பரி குதிரை. நெக்ஸ்ட் வினா எண் 4 பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா வேய் அப்படின்னா மூங்கில். கோதை. கோதை என்பது சூடி கொடுத்த சுடற்கொடி. அப்போ அவங்க கோதைங்கிற ஆண்டாள் மாலையை தான் சூடி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் மல்லல் வளப்பம். மல்லல் அப்படிங்கிறது வளம் அப்படின்னு வரும். கதம் அப்படின்னா சினம். நெக்ஸ்ட் வினா எண் 5 பொறுத்துக. நூலும் நூல் ஆசிரியர்களும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இருண்ட வீடு. இருண்ட வீடு ஆசிரியர் பாரதிதாசன். சிறுபஞ்சமூலம் ஆசிரியர் காரியாசன். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1க்கு பார்த்தீங்கன்னா டி வரணும். ஆ தான் ஆன்சர். சிறுபஞ்சமூலம் காரியாசன், சங்கத்தமிழ் கருணாநிதி, கொன்றைவேந்தன் ஔவையார். நெக்ஸ்ட் வினா எண் 6 பொறுத்துக. இதில் சிலப்பதிகாரம், இது நமக்கு தெரியும். சிலப்பதிகாரம் இயற்றியவர் இளங்கோவடிகள். திருக்குறள் திருவள்ளுவர். ராமாயணம் கம்பர். பெரிய புராணம் சேக்கிலார். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டி, ஆ தான் ஆன்சர். அடுத்த வினா 7 பொறுத்துக. நூல் ஆசிரியரும் புகழ்பெற்ற அந்த நூல்களையும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சீத்தலை சாத்தனார் யாருன்னா மணிமேகலையை இயற்றியவர். இது சிம்பிளாக நமக்கு தெரிகிறது. அப்போ 4th ஒன் பி, இ தான் ஆன்சர். திருத்தக்க தேவர். திருத்தக்க தேவர் எழுதியது சீவக சிந்தாமணி. நாகுத்தனார். நாகுத்தனார் எழுதியது குண்டலகேசி. நக்கீரர் இயற்றியது திருமுருகாற்றுப்படை. நெடுநல்வாடையை இயற்றியவரும் நக்கீரர் தான். நெக்ஸ்ட் வினா 8 வீரமாமுனிவர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி. அடுத்து வினா 9 கிறித்துவ கம்பன் என போற்றப்படுபவர் யார் அப்படின்னா விடை இ ஹெச் கிருஷ்ணபிள்ளை. வினா 10 தமிழ் தாத்தா என்று சிறப்பிக்கப்பட்டவர் விடை உவே சாமிநாத ஐயர். வினா 11 நாமெல்லாம் ஒரே மரத்தின் இலைகள் என்று குறிப்பிட்டவர் விடை ஜவஹர்லால் நேரு. வினா 12 பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என புகழ்ந்தவர் விடை பழப்பட்டறை சொக்கநாதர். வினா 13 பாவேந்தர் என்ற தொடரால் குறிக்கப்பெறும் சான்றோர் பாவேந்தர் யார்னா பாரதிதாசன். வினா 14 திருத்தொண்டர் புராணம் என பெயரிடப்பட்ட நூல்
விடை பெரிய புராணம். வினா 15 அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல். நருந்தொகை என்றழைக்கப்படும் நூல். விடை வெற்றி வேர்க்கை. வினா 16 ஆருயிர் என்னும் சொல் எவ்வாறு பிரியும். விடை அருமை பிளஸ் உயிர். வினா 17 பிரித்தெழுதுக. மேல் வீதி. விடை மேற்கு கூட்டல் வீதி. வினா 18 சரியான பிரித்தெழுத பெற்ற விடைக்குரிய குறியை எழுதுக. உற்றாந்துணை. விடை ஊன்று ஆம் துணை. வினா 19 பிரித்து எழுதுக. பேரானந்தம். விடை பெருமை கூட்டல் ஆனந்தம். வினா 20 பெரித்தெழுக. தன்னொளி. விடை தன்மை பிளஸ் ஒளி. வினா 21 எதிர்ச்சொல் எழுதுக. வெம்மை. வெம்மை என்பது ஒரு வெப்பமானது, அதுக்கு ஒரு குளிர்ச்சியா சொல்லக்கூடியது தன்மை. வினா 22 ஓங்கும் எதிர்ச்சொல் காண்க. ஓங்கும் அப்படி என்றால் தாழ்ந்த தாழும். ஓங்கும் தாழும். இப்போ உயர்ந்த அப்படின்னு வந்தா தாழ்ந்த. ஓங்கும் அப்படின்னா எதிர்ச்சொல் தாழும். வினா எண் 23 எதிர்ச்சொல் எடுத்து எழுதுக. மலர்தல் அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா கூம்பல். வினா 24 எதிர்ச்சொல் தேர்க. வாழ்தல். அவிழ்தல். வினா 25 இன்சொல் எதிர்ச்சொல் தருக. விடை வன்சொல். வினா 26 பொருந்தா சொல்லை தேர்க. இதில் பொருந்தாதது பார்த்தீங்கன்னா விடை குறிஞ்சி திணை. இது ஐந்திணைகளில் வரது குறிஞ்சி திணை. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இந்த வெட்சி திணை, வஞ்சி திணை, தும்பை திணையெல்லாம் பார்த்தீங்கன்னா புறத்திணைகளில் வரக்கூடியது. வினா 27 பொருந்தா சொல்லை கண்டறிக. விடை மடமை. இது செம்மை, பசுமை, வெண்மைங்கிறதெல்லாம் நிறத்தை குறிக்கக்கூடியது. மடமை என்பது டிஃப்ரெண்டாக இருக்கக்கூடியது. வினா 28 பொருந்தா சொல்லை கண்டறிக. விடை திருக்குறள். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி பார்த்தீங்கன்னா ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று. இதில் திருக்குறள் மட்டும் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. வினா 29 பொருந்தா சொல்லை கண்டறிக. இதில் பார்த்தீங்கன்னா விடை நெற்பயிர். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பனை, தென்னை, ஆலமரம் அப்படிங்கிறதெல்லாம் மர வகையை சேர்ந்தது. வினா 30 பொருந்தா சொல்லை கண்டறிக. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பறவை இனத்தை சேர்ந்தது. புறா, குருவி, கிளி, வவ்வால் அப்படிங்கிறது பாலூட்டி இனத்தை சேர்ந்தது. வினா 31 பின்வரும் தொடர்களில் சந்தி பிழையற்ற தொடர் எது. விடை ஈ. எந்த பையன் எதை குறித்து தெளிவாக சொல்வான். வினா 32 சந்தி பிழையற்ற தொடர் தேர்க. இதில் பார்த்தீங்கன்னா கணித பாடத்தில் சிறப்படைய செய்வது மிகப்பெரிய தேசப்பற்று செயலாகும் அப்படிங்கிறது தான் விடை. வினா 33 சந்திப்பிழை இல்லாத தொடரை தேர்க. விடை ஆ. இந்த திருட்டை எப்படி கண்டுபிடித்தாய். வினா 34 ஒருமை பன்மை பொருந்தியுள்ள தொடரை குறிப்பிடுக. இதில் பார்த்தீங்கன்னா ஒருமை அப்படிங்கிறது தூ, பன்மை அப்படிங்கிறது நா. இது பார்த்தீங்கன்னா அக்ரிணை பெயர்களில் வரும். உயர்திணை ஒரு மனிதர்களை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மரியாதை நிமித்தமாக நர் அப்படின்னு ஒரு
வந்தார்கள், போனார்கள், அந்த மாதிரி வந்தனர் அப்படிங்கிறது கொடுக்கும். இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா வீரர்கள் பலர் மடிந்தனர். நர் விகுதி வந்து வரும். வீரர்கள் பலர் மடிந்தனர். இதுதான் ஒருமை பன்மை உள்ள சொல். பல வீரர்கள் மடிந்தது அப்படிங்கிறது அக்ரிணை பொருளை குறிக்கிறது. அது மாதிரி வீரர்கள் பல மடிந்தன அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா அக்ரிணையை குறிக்கக்கூடியது. வினா 35. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் தேர்க. இதுல பாத்தீங்கன்னா இப்போ வந்தது அப்படின்னா ஒருமையை குறிப்பது. இப்ப 4 எருதுகள் அப்படின்னா இது வந்து பன்மை. அப்போ பாத்தீங்கன்னா பன்மை விகுதி அக்ரிணைக்கு 4 எருதுகள் ஒற்றுமையாக வந்தன அப்படிங்கிறது தான் ஆன்சர். வினா 36. ஒருமை பன்மை பிழை நீங்கிய தொடரை தேர்ந்தெடு. கந்தன் தேவியை மணந்தது. மணந்தது அப்படிங்கிறது அக்ரிணையை குறிப்பது. கந்தன் தேவியை மணந்தாள். இது பார்த்தீங்கன்னா பெண்பால் விகுதி வந்துருச்சு. கந்தன் தேவியை மணந்தனர் அப்படின்னா பலரை குறிக்குது. பலர் வந்து மணந்தனர் அப்படின்ட்டு. கந்தன் தேவியை மணந்தான் அப்படிங்கிறதான் விடை. அடுத்து பார்த்தீங்கன்னா வினா 37. பிழையற்ற சொல்லை தேர்க. விடை குடக்கூலி. மற்றது பார்த்தீங்கன்னா இது வந்து துடைப்பம் அப்படின்னு வரணும். துடப்பம் அப்படின்னு வந்திருக்கு. துடைப்பம். இதுக்கு கட்டிடம், கோடாரி அப்படின்னு வரணும். அப்போ விடை பார்த்தீங்கன்னா குடக்கூலி. வினா 38. மரபு பிழை நீங்கிய வரிசை தேர்க. இப்போ சோளம் அப்படின்னா கொல்லை, பூந்தோட்டம், பூந்தோப்புன்னு சொல்ல மாட்டோம், பூந்தோட்டம், சோள கொல்லை. வினா 39. மரபு பிழையற்ற தொடர் அறிக. புலி பார்த்தீங்கன்னா உருமும், யானை பிளிரும். விடை காட்டில் புலி உரும யானை பிளிரியது. வினா 40. மரபு பிழையை நீக்குக. இதுல பார்த்தீங்கன்னா பனஞ்சோலை வராது, பனந்தோப்பு அப்படிங்கிறது தான் விடை. பனங்காடு, பனந்தோட்டம் இதெல்லாம் வராது. வினா 41. மரபு பிழையற்ற தொடர் எது? விடை சிங்கக்குட்டி அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா விடை. வினா 42. மரபு வலு இல்லாத தொடர் எது? வேப்ப இலையில் மந்தரித்தான். இதுதான் விடை. வேப்பந்தழை வராது, குலை வராது, கொத்தில் அப்படிங்கிறதும் வந்து வராது. வினா 43. பிறமொழி சொற்களை நீக்குதல். இந்த சங்கதியை என் தாயாரிடம் சொல். சங்கதி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த பிறமொழி சொல்லை நீக்கி நம்ம எழுதணும் அப்படின்னா சங்கதியை வந்து நம்ம தமிழில் செய்தியை, விஷயத்தை, சமாச்சாரத்தைங்களாம் வராது, செய்தியை. வினா 44. பிறமொழி சொற்கள் நீங்கிய தொடர் எது? விடை கோவில் வழக்கப்படி வழிபாடு நடந்தது. வினா 45. பிறமொழி சொற்கள் நீங்கிய தொடர் தேர்க. விடை ராமன் சொற்பொழிவு செய்தான். பிரசங்கம், பஜனை, பூஜை இதெல்லாம் தமிழ் சொல் கிடையாது. வினா 46. ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் அறிக. எலெக்ஷன் கமிஷன். இதற்கு பார்த்தீங்கன்னா விடை தேர்தல் ஆணையம். வினா 47. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேர்க. கான்டக்ட் சர்டிஃபிகேட், வாங்கி வந்தேன். விடை நன்னடத்தை சான்றிதழ், வாங்கி வந்தேன். வினா 48. சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழ் சொல் தருக. விடை மத்திய அரசு. வினா 49. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேர்க. ரெஜிஸ்டர் போஸ்ட். விடை பதிவு அஞ்சல். வினா 50. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தேர்க. பேக்கிங் சோடா, பேக்கிங் சார்ஜ். விடை
ஆ கட்டுமான கூலி. வினா 51 ஒளி வேறுபாடு அறிந்து சரியானவற்றை தேர்க. டேஸ் மீன் பிடிக்காதே. விடை இந்த ரீ தான் வரணும். ஏரியில் மீன் பிடிக்காதே. வினா 52 ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் தேர்க. இதில் பார்த்தீங்கன்னா தாலி அப்படிங்கிறது மாங்கல்யம். தாலி அப்படின்னா குடம், பானை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாலி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தாலிக்கு பார்த்தீங்கன்னா கொடி. அப்போ விடை ஈ. வினா 53 ஒளி வேறுபாடறிந்து பொறுத்துக. அலை அப்படின்னா நீர் அலை. கடல்ங்கிறது வராது. அலை அலைனா நீரோட அலையை தான் சொல்லுவாங்க. நீரலை. அலை அப்படின்னா ஒளி. அலை கூப்பிடு. அதான் ஆன்சர். வினா 54 ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை அறிக. இந்த வளிக்கு பார்த்தீங்கன்னா வலிமை. வளி அப்படின்னா வளிமண்டலம் காற்று. இந்த வழி வழிதல். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆ வலிமை காற்று. வழி அப்படின்னா பாதை. வினா 55 ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருள் தேர்க. விலை அப்படின்னா கிரயம். இந்த விலை பயன். விளைவு என்ன? பயன் என்ன? விலை நட்பு. இதுதான் ஆன்சர். வினா 56 மை என்பதன் பொருள் அறிக. மை அப்படின்னா கண்ணுக்கு வைக்கிறதா மை, கருமை. வினா 57 ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை தேர்க. போ. போ அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா பேசுதல், ஓடுதல், செல்லுதல், நடத்தல். விடை பார்த்தீங்கன்னா செல்லுதல் தான் போ. வினா 58 கோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்கும் பொருள். கோ அப்படின்னா அரசன். வினா 59 ஓரெழுத்து ஒரு மொழியில் உரிய பொருள் தரும் தொடரை தேர்வு செய்க. கா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் சோலை. வினா 60 ஈ ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தேர்க. ஈ அப்படின்னா கொடுத்தல். வினா 61 நோற்றான் என்ற வினைமுற்றின் வேர்ச்சொல். விடை நூல். வினா 62 வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல். படித்தான், படித்தாள், படித்தனர், படித்தது, படித்தன. இதோடைய வேர்ச்சொல் எல்லாமே பார்த்தீங்கன்னா படி. வினா 63 பின்வரும் சொல்லுக்கு உண்டான வேர்ச்சொல்லை எடுத்தெழுதுக. கற்போம் என்பதன் வேர்ச்சொல் பார்த்தீங்கன்னா கல். வினா 64 வேர்ச்சொல் அறிக. வருவார். வருவார் என்பதன் வேர்ச்சொல் வா. வினா 65 சந்தித்தான் வேர்ச்சொல் அறிக. விடை சந்தி. வினா 66 ஆர்த்தாய் வேர்ச்சொல் தேர்வு செய்க. ஆர்த்தாய் என்பதன் வேர்ச்சொல் விடை ஆர். வினா 67 இடி என்பதன் தொழிற்பெயர். தொழிற்பெயர் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா தல் விகுதி வரும். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர் இடித்தல். செய் என்ற வேர்ச்சொல்லின் வினையெச்சம். வினையெச்சம் பார்த்தீங்கன்னா ஊ அப்படிங்கிற சவுண்டில் வந்து வரும். அப்போது விடை பார்த்தீங்கன்னா செய், செய்து. ஆணுங்கிற சவுண்டில் வந்துன்னா அது வந்து பெயரெச்சமாக இருக்கும். வினையெச்சம்ங்கிறது ஊ, செய்து. வினா 69 படி என்னும் வேர்ச்சொல்லை உடைய எதிர்மறை வினைமுற்று. என்ன கேட்குறாங்கன்னா எதிர்மறை வினைமுற்று. வெறும் வினைமுற்று கேட்டால் படித்தான், பெயர் சொல் கேட்டால் படித்த, இதில் வினைக்கு எச்சம் கேட்டால் படித்து அப்படின்னு போடலாம். இதில் கேட்டிருக்கிறது எதிர்மறை வினைமுற்று. அப்போ படித்திலன். வினா 70 கொடுக்கப்பட்ட வேர்ச்சொல்லில் இருந்து தொழிற்பெயர் தேர்க. கல் அப்படிங்கிறதுல தொழிற்பெயர். தொழிற்பெயர்னா சொன்ன தல் விகுதி வரும். அப்போ விடை கற்றல்.
வினா 71 உன் எனும் வேர்ச்சொல்லை வினையாளனையும் பெயராக்குக. இதற்கு விடை பார்த்தீங்கன்னா உண்டவன். வினா 72 எழுது என்ற வேர்ச்சொல்லை வினை முற்றாக்குக. எழுதினான், எழுதியவன். இதில் பார்த்தீங்கன்னா எழுதினான் அப்படிங்கிறது தான் வினை முற்று. வினா 73 வாள் என்னும் பகுதியை கொண்டு வினையாளனையும் பெயர் உருவாக்குக. வாள் வினையாளனையும் பெயர் கேட்டிருக்காங்க. விடை வந்தவன். இதுலயும் பார்த்தீங்கன்னா உண்டவன், இதில் வாழ்ந்தவன். வினா 74 அரி என்ற வேர்ச்சொல்லிற்குரிய வினையெச்சம் யாது? வினை எச்சம் அப்படின்னா தூ சவுண்டு வரும். அப்போ பார்த்தீங்கன்னா அறிந்து அப்படிங்கிறது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் வினா 75 செய் உயர்திணை பெண்பால் வினைமுற்று யாது? பெண்பால் கேட்டிருக்காங்க. அப்போ செய்வாள். இது மட்டும்தான் பெண்பால் மாதிரி வருது. வினா 76 அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதற்கு விடை ஈ சக்கரம், வானம்பாடி, குருவி, மேளம். வினா 77 அகர வரிசைப்படி அமைந்த சொல் வரிசை தேர்க. இதற்கு விடை பார்த்தீங்கன்னா சாட்சி, தீர்ப்பு, நீதி, வழக்கு. வினா 78 அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. விடை சித்திரை, பங்குனி, மார்கழி, வைகாசி. வினா 79 அகர வரிசைப்படி அமைந்த சொற்தொகுப்பு தேர்க. இது பார்த்தீங்கன்னா சட்டம், சாலை, சிறப்பு, சீற்றம். வினா 80 அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. விடை ஈ வளமை, விவேகம், வேதம், வைகாசி. வினா 81 சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. விடை தொண்டு செய்பவர் தூயவராக இருக்க வேண்டும். வினா 82 ஒழுங்குபட்ட சொற்றொடர் காட்டுக. விடை அழுத பிள்ளை பால் குடிக்கும். வினா 83 சொற்களை ஒழுங்குபடுத்திய சொற்றொடை தேர்க. இதில் பார்த்தீங்கன்னா விடை உழைப்புக்கு தகுந்த உணவு முறை அமைய வேண்டும். வினா 84 பின்வரும் தொடர்களுள் ஒழுங்கான சொற்றொடரை கண்டு எழுதுக. விடை சுத்தமுள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு. வினா 85 சொற்றொடரை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. விடை தேர்தல் வந்ததும் வேட்பாளர் வந்து விடுவார். வினா 86 சொல்லின் வகை அறிக. இனிமை. இனிமை அப்படின்னா பண்பு பெயர். வினா 87 சொல்லின் வகை அறிக. பாடுதல். தல் அப்படின்னாலே அதாவது தொழிற்பெயர் விகுதி. வினா 88 பெயர் சொல்லின் வகை அறிக. வேந்தன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குணப்பெயர். வினா 89 சென்னை பெயர் சொல் வகை தேர்க. சென்னை அப்படிங்கிறது ஒரு இடத்தை குறிப்பது. ஸோ இது இடப்பெயர். நெக்ஸ்ட் வினா 90 பெயர் சொல்லின் வகையினை தேர்க. வேலை செய்தவன் கூலி பெறுவான். செய்தவன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வினையாளனையும் பெயர். வினா 91 சினை பெயரை குறிக்கும் சொற்கள் யாவை? சினை அப்படின்னா உறுப்பு. இதில் உறுப்பு எங்க வருதுன்னு பார்த்தீங்கன்னா கண், பழம். இதான் விடை. வினா 92 கேட்டினும் உண்டோர் உறுதி. கேடு இலக்கண குறிப்பு அறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை முதநிலை திரிந்த தொழிற்பெயர்.
வினா 93 நன்னயம் இலக்கண குறிப்பு தேர்க. நன்னயம் அப்படிங்கிறது பண்பு தொகை. வினா 94 சரியான இலக்கண குறிப்பிற்குரிய சொல்லை தேர்ந்தெடுக்கவும். உவமை தொகை. விடை பவளவாய். வினா 95 இலக்கண குறிப்பறிந்து எழுதுக. பெறுதல். விடை தொழிற்பெயர். வினா 96 இலக்கண குறிப்பறிந்து எழுதுக. கற்றவர். விடை பார்த்தீங்கன்னா வினையாளனையும் பெயர். வினா 97 இலக்கண குறிப்பறிந்து குறிப்பறிக. எடும் எடும் எனும் ஒளி. எடும் எடும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அடுக்கு தொடர். வினா 98 இலக்கண குறிப்பறிக. காலை வந்தான். விடை உருவகம். வினா 99 முயற்சி திருவினையாக்கும். இவ்விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. விடை முயற்சியின் பயன் யாது? வினா 100 விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்க. ஆளும் வேலும் பல்லுக்குருதி. எவை பல்லுக்குருதி? வினா 101 விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். இயற்கையை சார்ந்தே மனம் இயங்குகிறது என்பதை சங்க இலக்கியம் அறுதியிடுகிறது. விடை மனத்தை சங்க இலக்கியம் எவ்வாறு அறுதியிடுகிறது? வினா 102 விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். மனிதன் சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும். விடை மனிதன் எதனை காப்பாற்ற வேண்டும்? வினா 103 எவ்வகை வாக்கியமென கண்டு எழுதுக. தமிழ்ச்செல்வன் திருச்சிக்கு சென்றான். மலைக்கோட்டை ஏறினான். இறைவனை வணங்கினான். இது எவ்வகை வாக்கியம் என்றால் தொடர் வாக்கியம். வினா 104 வாக்கிய வகையினை குறிப்பிடுக. அறம் செய் என்பது கட்டளை வாக்கியம். வினா 105 பின்வரும் வாக்கியம் எவ்வகை வாக்கியம் என கூறுக. இந்திய வீரர்கள் மிகவும் வீரமாய் போர் புரிகின்றனர். விடை செய்தி வாக்கியம். வினா 106 பின்வரும் வாக்கியம் எவ்வகை வாக்கியம் என கூறுக. என்னே பரிமேலழகன் பாரித்த உரையின் மாண்பு. விடை உணர்ச்சி வாக்கியம். வினா 107 பின்வரும் வாக்கியம் எவ்வகை வாக்கியம் என கூறுக. பண்டை புலவர் பாடின் மன்னரை பாடிற்றிலர். விடை உடன்பாட்டு வினை. வினா 108 ஆசிரியரால் பாடம் கற்பிக்கப்பட்டது. இது எவ்வகை வாக்கியம் என அறிக. விடை செயப்பாட்டு வினை வாக்கியம். வினா 109 செய்வினை வாக்கியம் எது என அறிக. விடை பாடம் நான் படித்தேன். நான் பாடம் படித்தேன் அப்படிங்கிறது செய்வினை வாக்கியம். நான் பாடம் படித்தேன். ஆசிரியரால் பாடம் கற்பிக்கப்பட்டது அப்படின்னா செயப்பாட்டு வினை வாக்கியம். வினா 110 ஆனந்தி பாடம் படித்தாள். இது எவ்வகை வாக்கியம் என தேர்க. விடை பிறவினை. வினா 111 பிறவினை வாக்கியத்தை கண்டு எழுதுக. அரசன் கோவிலை கட்டினான். வினா 112 இலைமறை காய் போல ஊமைக்கேற்ற பொருள் தேர்க. இலைமறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடை ரகசியம். வினா 113 ஊமையால் விளக்கப்பெறும் பொருளை தேர்க. உள்ளங்கை நெல்லிக்கனி போல. விடை தெளிவு. வினா 114 உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்க. அடியற்ற மரம் போல. வீழ்தல். வினா 115 உவமைக்கேற்ற பொருள் தேர்க.
மலைமுகம் காணா பயிர் போல. மழை காணா பயிர் எப்படி இருக்குன்னா பாட்டம். வினா 116 கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனியமையும் இதில் அமைந்துள்ள மோனை. மோனைனா பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து. அப்போ கற்றாரை, யான் வேண்டேன், கற்பனவும். அப்போ இங்கே 2 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கா தான் ஃபர்ஸ்ட்டாக வந்திருக்கு. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா 1, 3. அப்போ இது என்ன மோனை அப்படின்னா பொழிப்பு மோனை. வினா 117 அடி எதுகையை குறிப்பிடுக. இதில் பார்த்தீங்கன்னா எதுகை அப்படின்னா 2வது எழுத்து. படப்பாய், கிடப்பாய், டா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதான் ஆன்சர். வினா 118 இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இயைபு தொடை கேட்டிருக்காங்க. இயைபு அப்படின்னா கடைசி. அப்போ பார்த்தீங்கன்னா பாப்பா பாப்பா என்பது தான் வந்து ஆன்சர். வினா 119 நுணங்கிய கேள்விய ரல்லார் வணங்கிய. இதில் பார்த்தீங்கன்னா எதுகை கேட்டிருக்காங்க. எதுகைனா 2வது. நுண வணங்கியில் பார்த்தீங்கன்னா அதில் வருது. அப்போது 1, 4. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருவு எதுகை. வினா 120 இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இயைபு தொடர் வந்து கேட்டிருக்காங்க. இயைபு, இயைபுனா கடைசியில் உள்ளது. நாவாயான், உயர் தோளான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.